இட்ஸ் மண்டே மார்னிங். இன்னைக்கு வெதர் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இன்னைக்கு நான் லஞ்ச் பாக்ஸ் என்ன கொடுத்தேன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நானில் வந்துட்டு ஒரு ஸ்டஃப்டு நான் பாம் அண்ட் காலிஃப்ளவர் ஃப்ரை இதுதான் நான் இன்னைக்கு கொடுத்தேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மைதா வந்துட்டு ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சால்ட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் யோகர்ட் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் இதையும் சேர்ந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் மிக்ஸ் பண்ண வேணாம், ரொம்ப வாட்டரியாகவும் மிக்ஸ் பண்ண வேணாம். மீடியம் சைஸில் நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டோ வந்துட்டு நான் நல்லா வந்துட்டு நீட் பண்ண போகிறேன். ஃப்ளோரை வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணுங்கள். இது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாகிறதுனால வந்துட்டு அந்த அளவுக்கு பண்ண முடியல, பட் ஸ்டில் we can do it. ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. நீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சாஃப்டான டவ் இருக்கணும். அதை லைட்டாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை ரெஸ்டிங் டைம் கொடுத்துருங்க. இந்த நான் பாம் பண்ணுறதுக்கு நிறைய டைப் ஆஃப் ஸ்டஃபிங்ஸ் இருக்குது. பட் நான் வந்துட்டு க்ரீன் பீஸ் வச்சு இன்றைக்கி ஸ்டஃபிங்ஸ் பண்ணுறேன். அதான் ஏன்னா அதுதான் மார்னிங் டைமில் நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு பேனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி க்ரீன் பீஸ் வந்துட்டு பாயில் பண்ணிவிட்டு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் அண்ட் ஆனியன், க்ரீன் சில்லி இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா சாட்டே ஆனதும் கிரைண்ட் பண்ண க்ரீன் பீஸ் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது மசாலா சேர்க்கணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு எதுவுமே ஆட் பண்ணல, பிகாஸ் க்ரீன் சில்லி ஆட் பண்ணதுனால அதுவே போதுன்னு விட்டுட்டேன். நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணுன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் கூட சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அரோமாவாக இருக்கும். ஸோ க்ரீன் பீஸ் ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ நான் வந்துட்டு அதை எப்படி நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டவ்வை இந்த மாதிரி நீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவை எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி நீங்கள் பெரிய சைஸில் கொஞ்சம் திரட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டர் வச்சு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான்.
ஸோ காலிஃப்ளவர் அண்ட் டவ் எல்லாமே ரெடியாக இருக்குது. காலிஃப்ளவர் நத்திங், அதெல்லாம் ஜென்ரல் பேசிக் மசாலா தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நான் இதை பேக் பண்ணி எடுத்துட்டேன். இதை பேக் பண்ண முடியலன்னா நம்ம வந்துட்டு பேனில் வந்துட்டு இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம கேஸில் காமிச்சோன்னா ஈஸியாக வந்துட்டு அது ரெடி ஆகிடும். என்கிட்ட கேஸ் இல்லாததுனால நான் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ காலிஃப்ளவரையும் நான் வந்துட்டு பேக் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்தது. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ராகி கஞ்சி தான் கொடுத்துருந்தேன். ஸோ அது வந்துட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு நான் பாயில் பண்ணி எடுத்துட்டேன். அதையும் நான் வந்துட்டு பேக் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், இன்னைக்கு மண்டே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. நாளைக்கு டியூஸ்டே வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ கைஸ், பாய்.